ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? வாசலில் கோலம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது பார்க்க பளிச்சிருந்தால் நம்மளுக்கு மனசே ஆறுன மாதிரி இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் பச்சரிசி கலக்கணும். அது எந்த விதத்தில் கலக்கணும்னு சொன்னால், இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெறும் கோலமாவு, அடுத்து அரிசி மாவில் போடுறோம். அதுவும் சரியாக வரல, கலர் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள். வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோலமாவு வந்து 2 கப் எடுத்துக்கலாம், அரிசி மாவு வந்து ஒரே 1 கப் எடுத்துக்கலாங்க. எதில் அளக்குறோமோ அதுலேயே அளந்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். பட் ஆனால் அரிசி மாவு நிறையா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அப்புறம் போடுறப்பையும் பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப நைஸாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 2 கப்பு கோலம் மாவு எடுத்துக்கலாம், 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். கடையில் வாங்குறதோட வீட்லேயே அரைச்சிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், போடுறப்ப ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாவு போடுறப்ப பாருங்கள் எவ்வளோ பளிச்சிருக்குன்னு பாருங்கள். ரெண்டோட எப்படி இருக்குன்னு பளிச்சுன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் சீக்கிரம் காற்றுல போட்டாலும் ரொம்பவும் கலையாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதில் நான் ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ பளிச்சு இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு அழிக்கிறதுக்கே மனசு வராது. அதாவது இந்த மாதிரி கருப்பு தரைக்கு வந்து கேட்கவே வேணாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.